ஹலோ கைஸ், நாங்கள் ஒன்றும் ஆடு கிடையாதுப்பா சொல்கிறதுக்கெல்லாம். ஓகே 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 தலையாட்டி போகிறதுக்கு நாங்கள் சிங்கம் அப்படி தான் இறங்கி அடிப்போம் அப்படின்னு இந்திய அணி மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே WCL 2025 லீக் போட்டியில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் லெஜெண்ட்ஸ் மேட்ச் நடக்கிறது இருந்துச்சு. அதை பாய்காட் பண்ணி நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது வந்து நம்ம பாராட்டத்தக்க விஷயம். அப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன எடுத்துக்கலாம், லீக் மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செமிஃபைனல் 1 வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவும் மோதுற நிலைமை வந்திருக்கு. அப்போது இந்தியா டீம் என்ன பண்ணியிருக்குன்னா, அது எங்களுக்கெல்லாம் கப்பே தேவை கிடையாது, நாங்கள் வந்து பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு பாய்காட் பண்ணி பிளேயர்ஸ்லாம் பாய்காட் பண்ணி இப்போது அந்த மேட்ச் வந்து கால் ஆஃப் பண்ணி டேரெக்டாக பாகிஸ்தான் லெஜெண்ட் வந்து ஃபைனல்ஸ்க்கு தேர்வாயிருக்காங்க. செமிஃபைனல்ஸ் விளையாடாமல் டேரெக்டாக ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. இந்தியா அணி வந்து நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு லெஜெண்ட்ஸ் வந்து வெளியேறி இருக்காங்க. ஐ மீன் செமிஃபைனல்ஸ் விளையாட மாட்டாங்க, பாய்காட் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் போயிடுச்சு, இந்தியா அணி விளையாட மாட்டோம் அப்படின்னு கெத்தான ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இதே மாதிரி தான் ஏசியன் கப்லையும் நடக்க போகுதுன்றதை இப்போயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏசியன் கப்லையும் இந்தியா பாகிஸ்தான் ஷெடியூல் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காமல் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. ஏன்னா வந்து நமக்கு இந்தியா மேட்ச்சு பாகிஸ்தான் மேட்ச் ஏசியன் கப்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அது விளையாட வேணாம். ஏன்னா வந்து அவங்க பண்ண காரியம் எப்படி, அதனால் விளையாட வேணான்றது ஒரு கெத்தான ஒரு மூமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், WCL 2025 இந்தியா அணி பாய்காட் பண்ணது சரியா தப்பான்றதை மறக்காமல் கான் பாக்ஸில் கான் பண்ணுங்கள். ஓகே.